வணக்கம் தாய்த்தம் உறவுகளே, புலம்பெயர் உறவுகளே, நான் உங்களுடைய தமிழினி. இன்றைக்கு நாங்கள் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு கொடியேறப்புறம் மாவட்டப்புறம் கந்தசுவாமி கோயில் நல்ல பிரசித்திகரமான ஒரு கோயில் உண்டு. 35 வருஷம் யுத்தத்துக்கு பிறகு இப்போ தான் கும்பாபிஷேகம் முடிஞ்சு அதில் போகிற முதல் கோயில். இதுக்கிடையில் நிறைய திருவிழாக்கள் பூஜை நடந்திருந்தாலும் இது ஒரு வித்தியாசமான ஒரு திருவிழான்றதால இதை எங்களோட காணொலியை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நாங்கள் இந்த காணொலியில் தரப்போகிறது வந்து இந்த திருவிழாவில் வந்து என்னென்ன நடக்குது, திருவிழாவுக்கு முன்னேற்பாடுகளை பற்றின காணொலியாக தான் இருக்குது. இதை பற்றின முழுமையான நாளைய கொடியேற்றத்தில் இருந்து அனைத்து வீடியோக்களையும் உங்களுடைய சேனலில் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் முதல்ல எங்களுடைய யூடியூப் தளமான தமிழ் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுவோம். பண்ணிவிட்டு வாங்க இப்போ நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறோம். நாங்கள் கோயில் கந்தசுவாமி மாவட்டப்புறம் கந்தசாமி கோயில். கோயிலில் வந்து நிறைய நடக்க போகிற திருவிழா வந்து விசேஷமானது. இதை 35 வருஷம் யுத்தத்துக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடைபெற்று நடக்க போகிற முதலாவது திருவிழான்றதால இந்த திருவிழா ஸ்பெஷல். இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருவோம். நாங்கள் கோயிலுக்குள்ளே என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கணும், என்ன செய்ய போகிறோம்ன்றதை காட்டுறோம். இப்போ நாங்கள் கோயிலுக்கு முன்னால் நிற்கிறோம். கோயிலோட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். கோபுரத்துலேருந்து பூமாடி எல்லாம் மேலேருந்து அப்படியே தொங்க வச்சிருக்கணும். இந்த கோபுரத்தில் உச்சியிலேருந்து கோபுரத்துலேருந்து அந்த கோபுரம் மேலே இருக்கிற அந்த தொங்கலேருந்து பார்த்தால் இந்தியாவோட ராமேஸ்வரம் கடற்கரை தெரியும்ல எங்களோட அம்மம்மா சொல்லுவா சின்னல்லேருந்து. எல்லாருமே சொல்லுவினோம். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா எல்லாம் அலங்காரி புரியல் நடக்குது. வாழை மரம் எல்லாம் கட்டியிருக்கணும் வாசலில். உள்ளுக்கு போய் பார்க்க போகிறோம். உள்ளுக்கு சில கோயிலில் உள்ளுக்கு அளவு பண்ண மாட்டோம். இப்போ நாங்கள் போய் பார்க்குறோம் என்ன மாதிரின்றதை பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அதுக்கு மேலே இருக்குமுன்னு கோயிலில் நிறைய வேலை நடக்குது. இதனால் இன்னும் கோயிலில் பொறுப்பாளர் சந்திக்க முடியலை. நாளைக்கு கொடியேற்றம் பண்ணுறதால கோயிலிருந்து இங்கே நிறைய வேலைப்பாடுகள் இருக்கிறதால கோயில் இருந்தாலும் ஒருவரையுமே சந்திக்க முடியாத இருக்கிறதால ஒன்றையும் பேட்டியிருக்க முடியலைங்களாங்க. ஆனால் இந்த சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பி பழைய ஆளை வந்த காட்டிலேருந்து இங்கே தான் இருக்குது. படிகள் தான் தெரியுது. பழைய படிகள் தான். படிகளை பார்க்கவே எனக்கு பழைய நாட்டு படி அதை வச்சு புதுப்பிச்சிருக்கேன். முருகனுக்கு அவர் அழகான இடத்துல வச்சிருக்கணும். பக்கத்துலேயும் அந்த சாமரத்தடா வந்தாங்க. நல்லா இருக்காங்க. சரவண பொய்கையில் வந்து முருகன் அந்த ஒரு கனெக்டிங்கில் இதை செட் பண்ணியிருக்கிறோம்னு நினைக்கிறேன். இப்போ பூசை நடக்குது. ஐயா வந்து பூசை செய்கிறாரு. நல்லா இருக்குது. நாளைக்கு இப்படி இதெல்லாம் இன்னும் மனமாக எடுக்கணும்.